எல்லோருக்கும் வணக்கம். உங்களுக்கு ஏதாவது வெப் வேணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு ஒரு அழகா சூப்பரா சீப்பான ரேட்ல டொமைன் நேமோட எல்லாமே பண்ணித்தரோம். அண்ட் ஆப் டெவலப்மெண்ட்னாலும் சரி நாங்க பண்ணித்தர தயாரா இருக்கோம். எங்க டீம் ரெடியா இருக்காங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுவரை நம்ம ஒரு சிஎஸ்எஸ் ரொட்டேட்டிங் டிரான்ஸ்லேட் எல்லாமே பார்த்தோம். பார்த்தீங்கன்னா இந்த பம்பரம் மாதிரி சுத்த விட்டுருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பெர்ஸ்பெக்டிவ். அதாவது நிறைய பேருக்கு இது பெர்ஸ்பெக்டிவ்னா என்னன்னு தெரியாது. அந்த ப்ராப்பர்ட்டி அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இதில் பார்த்தீங்கன்னா நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பெர்ஸ்பெக்டிவ்னா என்னன்னு. ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்தது. சும்மா ஒரு 2-3 லைன் தான் இருக்கும். பார்க்காதவங்க இந்த வீடியோ அதாவது இந்த சீரியஸாக பார்க்குறவங்க இதை பார்க்காதவங்க இதுக்கு முன்னாடி உள்ள சீரியஸ் எல்லாம் பார்த்துட்டாங்க. அப்போதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ தேவையில்லாதது எல்லாமே நான் அந்த அனிமேஷன் எல்லாமே டெலீட் பண்ணிக்கிறேன். இந்த டிரான்சிஷன் எனக்கு தேவையில்லை. ஸோ இப்போ நம்மளுக்கு தேவை ஒரு பாக்ஸ் மட்டும் இருந்தால் போதும். ஸோ ஹைட்டு வித்து அப்புறம் ஒரு பேக்ரவுண்ட் கலரில் ஒரு டப்பா மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு என்ன அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். ஸோ அதை யூஸ் பண்ணுறதுக்காக டிரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிற இதுக்குள்ளே போயிட்டு ஃபர்ஸ்ட் நான் ஒரு ரொட்டேட் பண்ணிக்கிறேன். அந்த பாக்ஸை ரொட்டேட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஒரு 50 டிகிரியில் எக்ஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்கொயர் ஷேப்பில் தான் இருக்குது. அதாவது ரொட்டேட் பண்ணுற மாதிரியே எனக்கு தெரியலை, ஆனால் ரொட்டேட் ஆகி இருக்கு. ஆனால் எனக்கு பார்க்கும்போது அது என்ன ஷேப்பு, அது பேர் எனக்கு தெரியலை. எப்படி சொல்ல, ஒரு பலகையை சாத்தி போட்டால் ஒரு 3D எஃபெக்டில் எனக்கு தெரியணும். அதுக்காக தான் அந்த பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டிரான்சிஷன் நான் 1 செகண்ட் அப்படின்னு சொல்லி சும்மா கொடுத்துக்கிறேன். அப்போ உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆகுறது உங்களுக்கு தெரியுது, ஆனால் உங்களுக்கு அந்த 3D எஃபெக்டில் வரல. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போறேன்னா பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி டிஃபால்ட்டாக இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கிறேன். பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லி இதில் நம்ம பிக்சல்ஸ் வச்சு கொடுக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு 500 பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்க, இப்போ உங்களுக்கு தெரியுதா அந்த 3D எஃபெக்ட் தெரியுதா? ஸோ உள்ள பாருங்க சின்னதாக இருக்குது, வெளியில் வரும்போது அப்படியே பெருசாக உங்களுக்கு அந்த 3D வியூவில் வரும். ஸோ அதுதான் அந்த பெர்ஸ்பெக்டிவ். இப்போ நான் என்ன சொல்ல, பிக்சல்ஸ் அதிகமாக அதிகமாக அதோட பெர்ஸ்பெக்டிவ் குறைஞ்சிக்கிட்டே போகும். பிக்சல்ஸை கம்மி பண்ண பார்த்தீங்கன்னா அந்த பெர்ஸ்பெக்டிவ் வேல்யூ நல்லா உங்களுக்கு நச்சுன்னு தெரியும், அந்த 3D எஃபெக்ட். ஸோ இதுதான் இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். பெர்ஸ்பெக்டிவ்னா ஒன்றுமே கிடையாது. சும்மா நம்ம பண்ணுற ஷேப்புக்கு ஒரு 3D எஃபெக்டில், அதாவது என்ன சொல்ல 2Dயை விட கொஞ்சம் அட்வான்ஸாக போகிறதுக்காக அந்த 3D ஷேப்பில் கொண்டு வரதுக்காக தான் அந்த பெர்ஸ்பெக்டிவ். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி தான், ஒன்றுமே இல்லை. இப்போ பாருங்கள், நார்மலாக ரொட்டேட் இப்படி இருக்குது. அந்த பெர்ஸ்பெக்டிவ் எடுத்து விட்டா அதே இது பெர்ஸ்பெக்டிவ் போட்டு ரொட்டேட் பண்ணால் உங்களுக்கு ஒரு 3D எஃபெக்டில் தெரியும். ஸோ அவ்வளோதான். பெர்ஸ்பெக்டிவ்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.